அனைவருக்கும் வணக்கம். ராது தினசரி கரும்பு சர்க்கரை. நம்ம ஏற்கனவே பதிவிட்டிருந்த 2 காணொலியை பார்த்துட்டு கடலூரில் இருக்கக்கூடிய நம்மளுடைய வாடிக்கையாளர் ஐயா வந்து, என்னப்பா 3 வருஷமாக உங்கள் பொருளை நாங்கள் வாங்கி பயன்படுத்திகிட்ருக்கோம், நீங்கள் பேச்சுக்கு பேச்சு பெரம்பலூர் மக்கள்னு பேசுகிறீங்களே அப்படின்னாரு. அடுத்தது, ஏன் தமிழ்நாட்டு மக்கள்லாம் இல்லையா, உங்களுக்கு மற்ற ஊரெல்லாம் வாடிக்கையாளர் இல்லையா அப்படின்னு கேட்டார். ஐயாவுக்கு சேர்த்து சொல்கிறேன். ஐயாக்கிட்ட நான் சொல்லிட்டேன். இப்போ இது வந்து மற்ற உறவுகள் எல்லோருக்கும், மற்ற ஊரில் இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாத்துக்கும் இந்த தகவல் போய் சேரணுங்கிறதுக்காக இந்த பதிவு பண்ணுறேன். தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்திங்கனாக்கா, ஒரு நாள் நஞ்சில்லாத உணவு தேவை மட்டும் 20,000 டன்னு உணவு தேவை இருக்குது. ஒரு நாளைக்கு 20,000 டன்னு. அவ்வளோ உணவு தேவையை வந்து நம்ம ஒரு ஆளால் பூர்த்தி பண்ண முடியாது. பெரம்பலூரில் அந்தளவுக்கு நம்ம உற்பத்தியும் கிடையாது. பெரம்பலூர் சுற்றி இருக்கக்கூடிய ஊர்களையும் நமக்கு அந்தளவுக்கு உற்பத்தி கிடையாது. அப்போ நம்ம ஒரு முயற்சி எடுக்கும்போது முதல் படியாக நம்ம பெரம்பலூர்லேருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது. நான் வசிக்கக்கூடிய ஊர், எங்கள் ஊருக்கு ஒரு துவக்கம். இளைஞர்கள் வந்து அப்துல் கலாம் ஐயா வழியிலையும் நம்மாழ்வார் வழியிலையும் பயணிக்கிறாங்க. அந்த பயணித்தவர்கள் வந்து அவர்களுடைய சொல்லுக்கேற்ப செயலியும் செய்து காட்டினாங்க. அப்படிங்கிறத நான் எங்கள் ஊரில் நான் முன்முனைகிறேன். ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கக்கூடிய இயற்கை வேளாண்மையை நேசிக்கக்கூடிய இளைஞர்கள், இயற்கை வேளாண்மை செய்து கொண்டு இருக்கக்கூடிய உழவர் பெருமக்கள் எல்லோரும் அந்தந்த ஊருக்கு அவங்களுடைய உணவுப் பொருட்களை உற்பத்தி பண்ணி கொடுத்தாவே, நம்மாழ்வார் ஐயா சொல்கிற முறை என்னன்னாக்கா, 60 கிலோமீட்டரை தாண்டி ஒரு உணவுப் பொருள் போகக்கூடாது. அதுதான் சந்தை பொருளாதாரமாக மாறுது. நம்ம தற்சார்பு பொருளாதாரம், அதுதான் நம்ம கொள்கை கோட்பாடு எல்லாமே. அதை நோக்கி நம்ம நகரும்போது நம்மளுடைய வேளாண் குடி வந்து தண்ணீர் வடைகிறாங்க. மக்களுக்கு வந்து உணவு தேவை வந்து தண்ணீர் வடையுது. அந்த ஒரு சூழலை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னாக்கா, ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய மக்களும் தன்னுடைய முயற்சி முன்னெடுக்கணும். எங்கள் ஊரில் நான் வந்து கணக்கு போட்டு வச்சதுபடி 2030க்குள்ளார 51 விழுக்காடு மக்கள், அதாவது பெரம்பலூரில் வசிக்கக்கூடிய மக்கள் 51 விழுக்காடு பேர் நஞ்சில்லாத உணவை சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுக்கான இலக்கை குறி வச்சு நாங்கள் பயணிக்கிறோம். அந்த பயணத்தை வந்து ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் கையில் எடுப்பாங்க. என்னுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய என்னுடைய உறவுகள் இதை கையில் எடுப்பாங்க. அதன் பொருட்டு நாம் செய்யக்கூடிய செயல்கள் வந்து ஒரு முன்னுதாரணமாக, முன் எடுத்துக்காட்டாக இருக்கணும். அந்த எடுத்துக்காட்டு தன்மையை நம்ம விளக்கிறதுக்காகத்தான் நம்ம முதல்ல பெரம்பலூர்லேருந்து துவங்குறோன்னு சொல்லியிருக்கோம். பெரம்பலூரில் இருக்கக்கூடிய லயன்ஸ் கிளப்பு, ரோட்டரி கிளப்பு, வணிகர் சங்கம், ஹோட்டல் உரிமையாளர், அப்புறம் அனைத்து உற்பத்தியாளர் சங்கத்துக்கும் நம்ம வந்து தொடர்பில் போய் நேரில் சந்தித்து பேசி இந்த திட்டத்தை பற்றி எடுத்து சொல்லியிருக்கிறோம். இதில் முதலீடு முக்கிய பங்கு வகிக்குது, அதையும் சொல்லியிருக்கிறோம். சொல்லும்போது கடலூரில் இருக்கக்கூடிய நம்ம வாடிக்கையாளர் ஐயா, நானும் இதில் முதலீடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக முதலீடு பணத்தை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னாரு. பேசி முடிச்சுட்டு அனுப்பி வச்சார். ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அனுப்பியிருக்காரு. அவருக்கு வந்து உறுப்பினர் படிவம் போடப்பட போகுது. அதாவது உறுப்பினர் படிவத்தினுடைய நோக்கம் வந்து பார்த்திங்கனாக்கா, ஒரு தடவை நீங்கள் உறுப்பினராக சேர்ந்துட்டிங்கனாக்கா, மாதம் உங்களுக்கு தேவையான உணவுப் பொருள் என்னவோ அதை நாங்கள் உற்பத்தி பண்ணி கொடுத்துருவோம். அந்த இலக்கை நோக்கி நம்ம பயணிக்கிறோம். நீங்கள் ஒரு தடவை வாங்க ஆரம்பிச்சிட்டிங்கனாக்கா தொடர்ச்சியாக வாங்கணுங்கிறதும், அதே போல் இயற்கை விவசாயத்தை நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னாக்கா எங்களுக்கு ஆதரவாக நிற்கணுங்கிறது தான். ஒரு வாட்டி நீங்கள் வாங்கிட்டு அடுத்த தடவை நீங்கள் வாங்க முடியல, நீங்கள் ஊரில் உங்கள் கடையிலே நீங்கள் வாங்கிக்கிறீங்க அப்படின்னு வந்தால் நாங்கள் உற்பத்தி பண்ணதெல்லாம் வீணாகிடும். அதுதான் நாங்கள் ஒரு உறுப்பினர் படிவம் போட்டு தொடர்ச்சியாக மக்களுக்கு மாதம் கொடுக்கறதா இருக்கிறோம். இதுதான் நம்மளுடைய நோக்கம். உங்களுக்கு எதாவது கேள்வி இருந்தாக்கா பதில் சொல்லுங்கள். கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.